Hello everyone. So நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல வந்துட்டு ஈக்குலிபிரியம் கெமிக்கல் ஈக்குலிபிரியம்ல இருந்து சில கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி ட்ரை பண்ணலாம். So first question வந்து the equilibrium constant for the reaction SO3 gas gives rise to SO2 plus half O2 ன்னு சொல்லியிருக்காங்க. And இதோட Kc வந்துட்டு 4.9 10 to the power of minus 2. The value of Kc for this reaction is given below. Okay, so வந்துட்டு SO3 gives rise to SO2 plus half O2. இந்த ரியாக்ஷனோட கேசி நமக்கு தெரியும். அது என்னதுன்னா 4.9 10 to the power of minus 2. அவங்க கேட்கறது வந்துட்டு 2SO2 plus O2 gives rise to 2SO3. இதோட இது வந்து K double dashன்னு வச்சுக்கலாம். இது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து இதை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நம்ம இந்த ஈக்குவேஷனை அப்சர்வ் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் நம்ம ரிவர்ஸ்ல எழுதணும்னா நமக்கு எப்படி வரும்னா இந்த ஈக்குவேஷனோட ரிவர்ஸ்ல எப்படி எழுதணும்னா SO2 plus half O2 gives rise to SO3 வரும். இப்போ நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்றப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் வருது. 2SO2 plus 2/2 1O2 gives rise to 2SO3. ஸோ இப்படி வர்றதுனால நம்ம முதல்ல இந்த ஈக்குவேஷன் ரிவர்ஸ்ல எழுதுறோம். ரிவர்ஸ்ல எழுதிட்டு மல்டிப்ளை பை 2 பண்றோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம ரிவர்ஸ் பண்ணோம்னா நமக்கு இதோட ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்துட்டு நம்ம K டேஷ்னு எழுதலாம். இந்த ரிவர்ஸ் பண்ண ரியாக்ஷன் வருது. அப்ப வந்து அது 1/Kc ஆகுமா? ஸோ கேசியோட வேல்யூ நமக்கு தெரியும் 4.9 × 10 to the power of minus 2. இப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷனை மல்டிப்ளை பை 2 பண்றோம்னா அப்போ அதுக்கப்புறம் வர ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்துட்டு நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ நமக்கு ரிவர்ஸ் பண்ண ரியாக்ஷனோடது வந்துட்டு 1/4.9 × 10 to the power of minus 2. இப்போ அது நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டதுனால இந்த கேசியோட வேல்யூ வந்துட்டு whole square ஆகும். So 1/4.9 × 10 to the power of minus 2 whole square. So இப்படிதான் இதை சால்வ் பண்ணும். Next, at minus 20 degrees Celsius and 1 pressure, a cylinder is fixed with equal number of H2, I2 and HI molecules for the reaction H2 plus I2 gives rise to 2HI. The Kp for this process is x into 10 to the power of minus 1, x என்னன்னு கேட்குறாங்க. So நமக்கு ஈக்குவேஷன் வந்துட்டு H2 plus I2 gives rise to 2HI. ஸோ வந்துட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் எல்லாமே சேம்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே சேம்னு சொல்றாங்க. அப்போ ப்ரெஷரும் ஈக்குவலா தான் இருக்கும். இப்போ ப்ரெஷரும் ஈக்குவலா இருக்குங்கிறதுனால நமக்கு வந்து கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா கேபி கேட்கறாங்க. நமக்கு கேபியோட ஃபார்முலா தெரியும். ப்ரெஷர் ஆஃப் HI ஹோல் பவர் த ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இங்க வந்து 2. நெக்ஸ்ட் ப்ரெஷர் ஆஃப் H2 into pressure of I2. இப்போ வந்து இது எல்லாமே சேமா இருக்கிறதுனால நம்ம இது எல்லாத்தையும் ஒரே ஒரு வேரியபிள் வச்சு மட்டும் எழுதிக்கலாம். இது pressure of HI whole squareனா இங்க வந்துட்டு இது எல்லாமே சேம். ஸோ இதையும் நம்ம pressure of HIன்னு எழுதிக்கலாம். ஸோ இது நம்ம கேன்சல் பண்றப்போ 1ன்னு வரும். ஸோ x into 10 to the power of minus 1 நமக்கு 1ன்னு வருது. ஸோ x வந்துட்டு 10. ஸோ வந்து நமக்கு இவங்க கொஸ்டின்ல கேட்குற இந்த x வேல்யூ வந்துட்டு நமக்கு 10ன்னு வந்துருச்சு. Next, the ratio of Kp by Kc for the reaction CO plus half O2 gives rise to CO2. So, நமக்கு formula தெரியும். Kp is equals to Kc RT power delta Mg. So, delta Mg எப்படி கண்டுபிடிப்போம்னா ப்ராடக்ட் சைடில் இருக்கிற மோல்ஸ் மைனஸ் ரியாக்டன்ட் சைடில் இருக்கிற மோல்ஸ். இங்க ப்ராடக்ட் சைடில் இருக்கிறது 1 இருக்கு. ஸோ 1 மைனஸ் ரியாக்டன்ட் சைடில் ஹாஃப் பிளஸ் 1. So, இது 1 minus 1 minus half. So, இது minus halfனு வருது. So, Kp by Kc is equals to RT power delta Ng value minus 1/2. So, 1/2 னா நம்ம ரூட்னு தெரியும். So, minus 1/2 னா 1/root RT. So, Kp by Kc ஓட ratio 1/root RT. Next, for the given hypothetical reactions, the equilibrium constants are as follows. ஸோ முதல்ல வந்துட்டு எக்ஸ் டென்ஸ் டு ஒய்க்கு 1ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஒய் கிவ்ஸ் ரைஸ் டு ஜெட். ஸோ வந்து ஒய் கிவ்ஸ் ரைஸ் டு ஜெட்டுக்கு வந்துட்டு K2 வந்துட்டு 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஜெட் கிவ்ஸ் ரைஸ் டு டபிள்யூக்கு K3 வந்து 4ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு வேண்டியது வந்துட்டு எக்ஸ் கிவ்ஸ் ரைஸ் டு டபிள்யூ.
இது K4ன்னு வச்சுக்கிறேன். நமக்கு இதான் இப்ப தேவை. இப்போ இந்த K1 நம்ம எப்படி எழுதுவோம்? ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் பை ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன். K2ல இது ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் Z பை ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் Y. இங்கேயும் நமக்கு ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் W பை ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் Z. ஸோ நமக்கு ஃபைனலி என்ன தேவைன்னா ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் W பை ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் X. ஸோ நம்ம இந்த மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த K1 K2 K3 மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த YY கேன்சல் ஆயிடும், ZZ கேன்சல் ஆயிடும். நமக்கு வந்துட்டு W பை X வரும். நமக்கு இதான் இப்ப தேவை. இதுவும் சேமா இருக்கு. ஸோ இதை மல்டிப்ளை பண்றப்போ 4 into 2 into 1 is equals to W concentration by X concentration, அதாவது K4. இது வந்துரும். So K4 is equals to 4 into 2 into 1, 8. Next, for the reaction N2O4 gives rise to 2NO2. Kp வந்துட்டு 0.492 at 300 kelvins. Kc வந்துட்டு இந்த ரியாக்ஷனுக்கு எவ்வளோன்னு கேக்குறாங்க. So நமக்கு வந்துட்டு ஈக்குவேஷன் தெரியும். N2O4 gas gives rise to 2NO2. So Kp ஓட வேல்யூ 0.492. நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். Kp is equals to Kc RT power delta Mg. So delta Mg ஓட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் நமக்கு தெரியும். இங்க வந்துட்டு ப்ராடக்டோட மோல்ஸ் மைனஸ் ரியாக்டன்டோட மோல்ஸ் இங்க 1. So இது வந்துட்டு 2 minus 1, இது வந்து 1. So Kp ஓட வேல்யூ 0.492, இது Kc RT power 1. So it is 0.492 is equal to Kc into R oda value 0.0821 into 300 whole power 1. So Kc oda value 0.492 by 0.0821 into 300. இதை நம்ம சால்வ் பண்றப்போ நமக்கு என்ன வருதுன்னா 0.019 வருது. So அப்போ இங்க 10 to the power of minus 2 ல கேட்டிருக்காங்க. அப்போ இது 1.9 into 10 to the power of minus 2. Next, A gives rise to B plus C by 2. The correct relationship between Kp, alpha and equilibrium pressure. So இந்த equilibrium pressure நம்ம P ன்னு assume பண்ணிக்கலாம். So கொடுத்திருக்கிற equation A gives rise to B plus half moles of C. So initially இதோட moles வந்துட்டு 1. இதுங்க 0. கொஞ்ச நேரம் கழிச்சு இது 1 minus alpha, இது வந்து வெறும் alpha, இது stoichiometric coefficient into alpha. So நமக்கு இப்ப total number of moles தெரியணும். அது வந்துட்டு 1 minus alpha plus alpha by 2. So இதுவும் cancel ஆயிடுச்சுன்னா 1 plus alpha by 2 ன்னு வரும். இது வந்துட்டு total number of moles. இப்போ நமக்கு pressure of A வேணும். அது என்னதுன்னா mole fraction of A into pressure, total pressure, equilibrium pressure. So இங்க வந்துட்டு mole fraction of A வந்துட்டு இதோட number of moles, இங்க கொடுத்திருக்கிற moles by total number of moles, 1 plus alpha by 2 into equilibrium pressure. அதே மாதிரி PB க்கும் mole fraction of B, அதோட initial moles by total number of moles, 1 plus alpha by 2 into equilibrium pressure. அதே மாதிரி PC க்கும் mole fraction of C வந்துட்டு alpha by 2 by 1 plus alpha by 2 into pressure. So நம்ம இது வந்துட்டு Kp equationல போட்டோம்னா Kp ஓட equation வந்துட்டு pressure of C whole power stoichiometric coefficient, இங்க வந்துட்டு 1 by 2 நமக்கு இருக்கு, divided by pressure of A into pressure of C whole power 1 by 2 into pressure of B by pressure of A. So வந்து pressure of C நமக்கு என்னன்னு தெரியும், alpha by 2 by 1 plus alpha by 2 into P whole power 1 by 2. B க்கு வந்துட்டு alpha by 1 plus alpha by 2 into P divided by A க்கு வந்து 1 minus alpha by 1 plus alpha by 2 into P. இது நம்ம சால்வ் பண்ணி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும். அந்த ஈக்குவேஷன் தான் வந்துட்டு Kpக்கும் ஆல்பாக்கும் ஈக்குலிபிரியம் ப்ரெஷருக்கும் இருக்கிற ரிலேஷன். ஸோ அந்த ரிலேஷன் வந்து எப்படி இருக்கும்னா
alpha power 3 by 2 into p power 1 by 2 by 1 minus alpha into alpha power 1 by 2. இந்த மாதிரி வரும். இதை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் next, the equilibrium constant at 298 kelvins for the reaction ABCD is 100. If the initial concentration of all four species were 1 molar each, the equilibrium concentration of D will be. So, நம்ம கொடுத்திருக்கிற reaction வந்துட்டு A plus B gives rise to C plus D. Initially, எல்லா மோல்ஸுமே எல்லா கான்சன்ட்ரேஷனுமே 1ன்னு சொல்றாங்க. So, கொஞ்ச நேரம் கழிச்சு இது இங்க ரெடியூஸ் ஆகும். இங்க வந்துட்டு நமக்கு ஆட் ஆகும். So, நமக்கு KC வந்து 100ன்னு தெரியும். அந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னா 1 plus alpha into 1 plus alpha by 1 minus alpha into 1 minus alpha. இது 1 plus alpha whole square by 1 minus alpha whole square. இதை வந்து 1 plus alpha by 1 minus alpha whole square எழுதலாம். இந்த ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் போச்சுன்னா ரூட் ஆயிடும். ஸோ ரூட் 100 வந்துட்டு 10. ஸோ 1 plus alpha by 1 minus alpha. இதுக்கு நமக்கு கிடைக்கிற வேல்யூ 9 by 11 alpha value. So, நமக்கு தேவை வந்துட்டு equilibrium concentration of D. So, D க்கு வந்துட்டு நமக்கு தெரியும் 1 plus alpha நீங்க இருக்கு. So, 1 plus alpha என்னதுன்னா 1 plus 9 by 11, that is nothing but 20 by 11 is approximately 1.81. Next, N2O4 at gas state gives rise to 2NO2 in gaseous state. So, வந்து இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா delta H naught value plus 58 kilojoules. For each of the following cases 1 and 2, the direction in which equilibrium will shift is. So, முதல்ல temperature is decreased. நம்ம லீ சாட்லியர்ஸ் பிரின்சிபல்ல படிச்சிருப்போம். Temperature வந்து increase ஆச்சுன்னா அது வந்துட்டு forward directionல போகும். இதுவே டெம்பரேச்சர் வந்துட்டு டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து பேக்வர்ட் டைரக்ஷன்ல போகும். ஸோ இங்க நமக்கு டெம்பரேச்சர் டிக்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. டிக்ரீஸ்னா அப்ப வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குலிபிரியம் will shift towards the backward direction. நெக்ஸ்ட் செகண்ட் pressure increase by adding N2. ஸோ நமக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ்னா தெரியும். ஒன்னு ப்ரெஷர் இன்க்ரீஸ்னா ஃபார்வர்ட் டிரெக்ஷன்ல போகும், டிக்ரீஸ்னா பேக்வர்ட் டிரெக்ஷன்ல போகும். பட் பை ஆடிங் N2 நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன்ல நமக்கு N2ன்னு ஒரு காம்போனன்ட் இருக்கா? N2ன்னு ஒரு காம்போனன்ட்டே இல்லை. நமக்கு N2O4 இருக்கு, NO2 இருக்கு. N2ன்னு இல்லவே இல்லை. ஸோ நம்ம இல்லாத ஒரு காம்போனன்ட்டை ஒரு சொல்யூஷனுக்கு ஆட் பண்ணிட்டே போனா கூட அந்த ஒரிஜினல் ஈக்குவேஷனுக்கு எந்த ஒரு சேஞ்சுமே வராது. அதனால இன்க்ரீசிங் ப்ரெஷர் பை ஆடிங் N2 will give no change. சேஞ்சே இருக்காது அந்த ஈக்குவேஷன்ல. ஏன்னா N2ன்னு ஒரு காம்போனன்ட் அந்த ஈக்குவேஷன்ல முதல்ல இருந்தே கிடையாது. ஸோ நம்ம இதுக்கு மேலே அது எவ்வளோ ஆட் பண்ணாலும் அந்த இல்லாத ஒரு காம்போனன்ட் வந்து அந்த ஒரிஜினல் ஈக்குவேஷனுக்கு எந்த ஒரு மாற்றத்தையுமே கொடுக்காது. அதனால வந்துட்டு இதுக்கு நோ சேஞ்ச். ஸோ இதெல்லாம் தான் ஃபியூ கொஸ்டின்ஸ் இன் கெமிக்கல் ஈக்குலிபிரியம். ஸோ அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம அயானிக் ஈக்குலிபிரியம்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.